गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி எந்த வம்சத்துல பிறந்தாரோ அந்த வம்சத்தை பிரம்மனிஷ்டால் ஒவ்வொரு அத்தியாயத்துல விஸ்தாரமாக சொல்லிட்டு வர, அப்பேற்பட்ட இந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அந்த முன்னோர்களா இருக்கக்கூடிய அந்த பகீரதன் தான் இந்த கங்கைய நம்ம எல்லோரும் ஸ்நானம் பண்றதுக்காக இந்த பூமிக்கு அழிச்சுன்னு வந்தது இந்த கங்கை அப்படின்றது போல இந்த பாகவதத்துல சொல்லப்படுறது. மேல இந்த அத்தியாயத்துல ஆரம்பமே கங்கை எப்படி வந்தா அப்படின்றதுதான் ஆரம்பிக்கிறது. இந்த 9வது அத்தியாயத்துல சகரர் தன்னுடைய குமாரர்களா இருக்கக்கூடிய சகரபுத்திரர்கள் அவ கரையேறணும்ன்றதுக்காக அவர் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய அசமஞ்சன் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய புத்திரனா இருக்கக்கூடிய அம்சமான், சகரனுடைய பேரனா இருக்கக்கூடிய அம்சமான் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைகிறார். இப்போ அம்சுமான் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அவர் எப்படியாவது தன் தாத்தா சொன்ன அந்த விஷயத்தை தன் பெரியப்பாக்களை கரையேற்றணும்னு நினைக்கிறார். அந்த அம்சமானால முடியல. அப்படி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய திலீபன் அவர்கிட்ட ஒப்படைத்துட்டு அவர்கிட்ட சொல்றார், அப்பா உன்னுடைய தாத்தாவா இருக்கக்கூடிய இந்த சகரபுத்திரர்களை கரையேற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. அதனால நீ அவர்களை முன்னோர்களை கரையேற்றணும்னு ஆக்ஞாபிச்சுட்டு அந்த அம்சமான் அவர் தான் காட்டுக்கு கிளம்பிட்டார். இந்த திலீபனும் எப்படியோ இந்த கங்கையை வர வைக்கணும்னு முயற்சி பண்றார். அந்த திலீபனாலையும் முடியல. அந்த திலீபன் தான் தன்னுடைய புத்திரனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அருகதை வந்த உடனே தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய பகீரதனுக்கிட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட அந்த பொறுப்பை முழுக்க கொடுக்குறாராம் கையில திலீபன். இந்த மாதிரி சகரன்னு நம்மளுக்கு ஒரு குலக்கூட்டஸ்தன் இருந்தார். அவருடைய குமாரர்களா இருக்கக்கூடிய 60,000 பேர் பகவத் அபச்சாரம் பண்ணி ஈசான்ய திக்குல இன்றைக்கும் பஸ்மமாக 3 தலைமுறையாக இருக்கார்கள். அவர்களை கரையேற்றணும்னா நீ கங்கையை வர வச்சு அந்த கபிலவாசுதேவனுடைய ஆசிரமம் வாச வழியாக அந்த கங்கை பிரவகிச்சு இத்தனை பேருடைய பஸ்மமும் அந்த கங்கையில கரையாதான் இவர்கள் கரையேறுவார்கள்னு கபிலவாசுதேவனே சொல்லியிருக்கார். அதை நீ பண்ணணும். இதுதான் உன் வாழ்க்கை லட்சியமாக வைத்துக்கொண்டு நீ வாழ கரையேற்றணும். நம்ம முன்னோர்கள் கரையேறினார்கள் தான் நம்ம வரக்கூடிய சந்ததிகள்லாம் சௌக்கியமா இருப்பான்னு அந்த திலீபன் பகீரதனை ஆக்ஞாபிச்சுட்டு நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன், என்னால முடியல, மேல நான் காட்டுக்கு கிளம்புறேன்னு இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த திலீபன் தான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைகிறார். இப்படி தன் அப்பா சொன்ன உடனே இந்த பகீரதன் தன் முன்னோர்களை கரையேற்றுறது தான் தன்னுடைய வாழ்க்கை லட்சமாக வச்சுட்டு தபஸ் பண்றார். அவர்கள் எல்லாரும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே எத்தனை காரியத்தையும் பார்த்தார்கள். இவா தன்னுடைய முக்கியமான மந்திரிமார்கள்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவர்களை கரையேற்றணும் அப்படின்றது வாழ்க்கை லட்சியம். ஏன்னா இத்தனை முன்னோர்கள் கஷ்டப்பட்டு அந்த பெரியோர்களை கரையேற்ற முடியலன்ன உடனே இதை நம்மளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகீரதன் தீர்மானம் பண்ணினார். அதனாலதான் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சு முடிச்சோன்னா பெரியவாள்லாம் சொல்லுவா பாருங்க, பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது போல இவர் இந்த காரியத்தை செஞ்சு இந்த காரியத்தை முடிச்சிருக்கார் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்லுவா. அப்படி கங்கையை வர வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாராம் அந்த பகீரதன். காட்டுல அப்படி கங்கையை குறிச்சு அப்படி ஒரு தபஸ் பண்றார். பல வருஷங்கள் தபஸ் பண்றார் காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாதபடிக்கு. இப்படி தபஸ் பண்ண உடனே கங்கம்மாவும் அந்த கங்காதேவியும் பிரத்யட்சமாகணும்னு தீர்மானம் பண்ணி பிரசன்னமாகறா அந்த பகீரதனை முன்னாடி. பகீரதன் முன்னாடி பிரசன்னமான உடனே என்ன வேணும்னு கேட்ட உடனே, அம்மா நீங்க உலகத்தெல்லாம் பரம பவித்திரமாக ஆகிக்கொண்டு பவித்திரமா இருக்கக்கூடிய லோகத்துல சஞ்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பவித்திரமா நீங்க ஆக்கணும்னா அபவித்திரமான இடத்துக்கு அங்க நீங்க சஞ்சாரம் பண்ணி எல்லோரையும் பவித்திரமா ஆக்கினாதானே உங்களுடைய மகாத்மியம் பெருசா ஆகும்னு சொல்லி இப்படி கங்கையை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பூமண்டலத்துக்கு இப்படி பாபத்துல தபிச்சுட்டு இருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையும் நீ உத்தாரணம் பண்ணுவது போல எங்க முன்னோர்களை கரையேற்றணும் அப்படின்றது போல பிரார்த்தனை பண்ற. உடனே கங்காதேவி முதல்ல என்ன சொல்றான்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பரம பவித்திரமாக மேலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பூலோகத்துக்கு வரணும்னா பயமாவும் இருக்கு, இஷ்டமும் இல்லை. ஏன் அப்படின்னா பூலோகத்தை வந்தேன்னா தீர்மானமா அத்தனை ஜனங்களும் ஸ்நானத்தை பண்ணிட்டு அவ பாபத்தை முழுக்க எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. அப்படி அவ கொடுத்தானா அந்த பாபத்தை முழுக்க நான் சுமக்கிற மாதிரி ஆயிடும். நான் யார்கிட்ட கொடுக்கறது என் பாபத்தை எல்லாம் அப்படின்னு கங்காதேவி பகீரதன்ட்ட கேட்கிறாளாம். இந்த காரணத்தினாலதான் நான் பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணல
அப்படின்னு சொன்ன உடனே மேல பகீரதன் அதுக்கும் உபாயம் இருக்குன்னு என்ன சொல்றாருன்னா, எப்படி ஜனங்கள்லாம் அவ பாபத்தை எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கறாளோ, நீர் என்ன பண்றீர்னா இப்படி பாபத்தோட இருக்கும்போது அப்படி ஸ்நானம் பண்ண வரும்போது அந்த ஜனங்களா மகான்களும் வருவார்கள். அந்த மகான்கள் ஹரிஹி அப்படின்னு ஒரு முக்கு அதுல போட்டான்னா அவளுடைய சாநித்திய மாத்திரத்துல அவா ஸ்நானத்தை மாத்திரத்துல உன்னுடைய பாபம் முழுக்க போயிடுமா அப்படின்னு பகீரதன் மகான்களுடைய பெருமையை இப்படி கங்காதேவி கிட்ட சொல்றாராம். என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த மகான் ஸ்நானம் பண்ணும்போது பார்த்தா தன் பாபத்தெல்லாம் போக்கிக்கிறது போல அவர் ஸ்நானம் பண்ணுவார். உண்மையா என்னன்னா அவர் ஸ்நானம் பண்றதுனால அத்தனை பேருடைய பாபத்தையும் உங்கள்கிட்டேந்து போக்கி உங்களை பவித்திரமா ஆக்கிடுவா. அப்பேற்பட்ட மகான்கள் பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. என்றைக்கும் இந்த மாதிரி மகான்கள் உண்டு. அப்படி அவ வரும்போதெல்லாம் உங்க பாபமானது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்றாராம். இந்த பாகவதத்திலேயே எல்லா இடத்துலயும் வர்ணிக்கும் போது ஸ்வயம்ஹி தீர்த்தானி புனந்தி சந்தகான்னு இந்த விதுரரை பார்த்து தர்மபுத்திரர் சொல்லும் போது, நீங்களே பரம பாகவதோத்தமர், பரம புண்ணியாத்மா, நீங்க போய் க்ஷேத்ராட்டனம் பண்ணணுமா? எனக்கு என்ன தோன்றதுன்னா, உங்களை மாதிரி உள்ளவாள்லாம் போய் க்ஷேத்ராட்டனம் பண்றதுனால அந்தந்த நதிகள் உள்ள தோஷங்கள்லாம் தீர்றது அப்படின்றது போல தர்மபுத்திரர் விதுரரை பார்த்து வர்ணிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல அது முதல்லலாம் வருது. இப்படி மகான்கள்லாம் போய் இப்படி ஸ்நானம் பண்றதுனால அந்த பாபம் போகும் அப்படின்னு பகீரதன் முதல்ல சொல்லிட்டார். நம்மளுக்கு இந்த பக்தி விஜய சரித்திரத்திலையும் இந்த புண்டலீக சரித்திரத்துல வரும். இந்த குக்குட்ட மகரிஷி அப்படின்றவரை தான் இந்த புண்டலீகன் பார்க்கறதுக்காக போகிறார். அப்படி போயிருந்தபோது அந்த ஆசிரமத்துல ஒரு ஆச்சரியத்தை காண்றார். என்னன்னா, பரம கிரூர ரூபிகளாக 3 பெண்மணிகள் அங்க சேவை செஞ்சுட்டு வரா. இப்படியே அவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த ஸ்திரீகள் சேவை செய்யறத பார்த்து அவளை பார்த்தா குரூர ரூபத்துல இருக்காளே தவிர, ஆனா ஏதோ ஒரு மகாத்மியம் அவள்கிட்ட இருக்க. சாதாரண பெண்மணிகள் மாதிரி இல்லை. புண்டலீகனுக்கு மாத்திரம் அந்த ஸ்திரீகள் தெரியற. இப்படி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஆசிரம சேவைகள்லாம் செஞ்சுட்டு அங்க பெருக்கிறது, கோலம் போடுறது, பூஜைக்கு எடுத்து வைக்கிறதுன்னு அத்தனை சுஷ்ரூஷையும் பண்ணிட்டு உள்ள போய் வெளியில வரார்கள். சரியா விடிய கார்த்தால நேரம். அப்படி பார்த்தா அப்சரச ஸ்திரீகள் போல, தேவதாலோகத்து ஸ்திரீகள் போல இப்படி வெளில வரார்கள். வந்த உடனே புண்டலீகன் போய் நிறுத்தி, அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு, மனுஷனுக்கு எப்படி நாம தெரிகிறோம்னு. இதோ பகவத் சங்கல்பம். அப்படி நிறுத்தின உடனே நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே அதுல அந்த அம்மா சொல்றாலாம், நான் கங்கை, இவள் யமுனை, இவ சரஸ்வதி. நீங்க தான் யமுனா தேவதையா? நீங்க தான் கங்கா தேவதையா? நீங்க தான் சரஸ்வதி தேவதையா? நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ன உடனே எல்லோரும் சேர்ந்துட்டு எங்கள்கிட்ட பாபத்தை கொடுக்குறாளோனோ, நாங்கள் எல்லோரும் எங்க பாபத்தை போகிக்கிறதுக்காக இந்த குக்குட்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு இவருக்கு சேவை செஞ்சு எங்களுடைய பாபத்தை போக்கிக்கிறோம் அப்படின்னு புண்டலீகனுடைய சரித்திரத்துல வருது. அந்த மாதிரி பகீரதன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார். பத்ராச்சல ராமதாசரே தன்னுடைய கீர்த்தனை சொல்லும் போது, భాగవతుల పాద జలము పైన జల్లుకుంటే చాలు, భాగీరథికి పోతా మనసు పయనమేటికే, సూవి రామచంద్ర సూవి, సూవి రామభద్ర సూవి, சூவி ராமாபிராம சூவராவே அப்படின்னு சீதா கல்யாணத்துல அந்த கொட்னோத்சவம் பண்ணும்போது வர கீர்த்தனை. அவர் என்ன சொல்றாருன்னா, பத்ராச்சல ராமதாசர், நீ ஏன் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதேன்னு போய் ஸ்நானம் பண்ணணும், பாபத்தை போக்கிக்கணும்னு போற, அந்த அத்தனையும் பாகவதாளுடைய பாத தீர்த்தத்திலே இருக்கு. பாகவதால் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு உன் அக்ராரத்துல வராலோனோ, இப்படி அவ வரும்போது முஞ்சவர்த்தி எடுத்துன்னு வரும்போது அவளை பாதத்தை அலம்பி அதை நீ புரோக்ஷணம் பண்ணிண்டாலே அதுல கங்கை, யமுனை, சரஸ்வதி அத்தனை நதியும் இருக்கு அப்படின்னு. இது இருக்கும்போது எதுக்கு நீ பயணத்துக்கெல்லாம் போற அப்படின்னு பத்ராச்சல ராமதாச சொல்ற. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கங்கைக்கு போகக்கூடாது, சரஸ்வதிக்கு போகக்கூடாதுன்றதுக்கிறத விட அந்த மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கணும். அதே போல மகான்கள்லாம் ஸ்நானம் பண்ணுவாமா. அப்படி ஸ்நானம் பண்ணும்போது உன்னுடைய பாபங்கள்லாம் அவா போக்கிடுவான்னு உடனே கங்கை சமாதானம் ஆயிட்டா. சரி, நான் வரும்போது அப்படியே ஃபோர்ஸா வருவேனே, என்னுடைய வேகத்தை தாங்கறதுக்கு யார் இருக்கா? ஒரு கால் நான் அப்படி வேகமா வரும்போது இந்த பூமண்டலத்தையும் பிளந்துண்டு நான் ரசாதல லோகம் வள்ளியும் போயிட்டேன்னா என்னை தாங்கி அதை அனுப்புறதுக்கு ஒருத்தன் வேணுமே, யார் இருக்கா என்னை தாங்கறதுக்குன்னு கொஞ்சம் கர்வத்தோடையும் சொல்றா கங்காதேவி. இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு அப்புறம் பகீரதனுக்கு தெரியறது. ஆஹாஹா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பகீரதன் என்ன பண்றாருன்னா, சரிம்மா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன்னு கங்கை அமைச்சிட்டு மேல
சீக்கிரம் வரக்கூடியவர் யாருன்னா பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் குறிச்சு தபஸ் பண்றாராம். அடுத்தது உடனே பரமேஸ்வரன் பிரத்யட்சமாய் என்ன வேணும்னு கேட்ட உடனே எங்க முன்னோர்கள் எல்லாம் கரையேத்தனும், கங்கை வருவா, அந்த கங்கையை உங்களால தவிர யாராலும் தாங்க முடியாது, நீர் தான் எல்லோருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறே பிரபு, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே பரமேஸ்வரனும் பிரசன்னனாகி அப்பேற்பட்ட நாராயணனுடைய திருவடி தீர்த்தத்தை தலையில தாங்கணும்னா பரமபாகியம் அப்படின்னு ஆத்ம குணத்தோட இப்படி பரமேஸ்வரன் அந்த ஜலத்தை தன் தலையில வாங்கிக்கிறதுக்கு சித்தமாயிட்டாராம். சரின்னு இப்படி பரமேஸ்வரன் வாங்கிக்கிறதுக்கு சித்தமாயிட்டார்ன உடனே கங்கை கிட்டையும் விஷயத்தை போய் சொன்னார். கங்கையும் வேகமா வராலாம். புராணாந்தரங்கள்லாம் சொல்லும் போது அந்த பரமேஸ்வரனையும் சேர்த்து கொண்டு போயிடணும்னு அப்படி கர்வத்தோட வேகமா வராலாம். அப்படி வந்து பரமேஸ்வரனையும் கொண்டு போகணும்னு வரும்போது இந்த பரமேஸ்வரன் அவர் ஜட்டாதாரி தானே, தலை விரிச்சு போட்டுன்னு இருப்பார். இப்ப என்ன பண்ணார்னா ஜலம் வர்றதுனால அந்த தலையை அப்படி ஆட்டினாராம். அது ஒரு குழி போல ஜடை விழுந்துடுத்து, ஒரு கிணறு மாதிரி ஆயிடுத்து. அதுல வந்து கங்கை மாட்டின்ட்டாலாம். இந்த பரமேஸ்வரனையும் கொண்டு போகணும்னு நினைச்ச கங்கை அந்த ஜட்டை அதனால ஏற்பட்ட கிணறுல இருந்து வெளியே வர முடியலையா, அதுலயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சில நேரம் மாறி இருக்கான். அந்த கங்கைக்கு பார்த்தா ஏதோ நூற்றுக்கணக்கான வருஷம் அதுல மாட்டின்றது போல இருக்கான். அப்படி ஒரு தோற்றத்தை பரமேஸ்வரன் உண்டாக்கினாராம் அந்த கங்கையினுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக. இப்படி பரமேஸ்வரனை கூப்பிட்டு இவர் தாங்கிட்டு கங்கை அனுப்புவார்னு பார்த்தா இவர் வந்து அந்த கங்கையை தன் தலையில வச்சுட்டாரே அப்படின்னு திருப்பி பகீரதன் பரமேஸ்வரனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண உடனே அப்ப தன்னுடைய ஜட்டையிலேருந்து கொஞ்சம் பிரிச்சுண்டு கீழே அனுப்புறாராம். அதுதான் 4ஆக வருது அப்படின்னு ஏற்கனவே பஞ்சமஸ்கந்தத்துல அதெல்லாம் பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சிட்டார். அதான் சீதா அலகநந்தா சக்ஷுஹு பத்ரா அப்படின்னு சீதா சக்ஷுஹு பத்ரான்னு ஒவ்வொரு திக்லையும் போறது. ஆனா இந்த அலக்கநந்தா தான் வந்து இந்த தட்சிண திக்கு நோக்கி வருது. இந்த அலக்கநந்தான்னு சொல்லக்கூடிய அந்த கங்கையானவள் மேலெல்லாம் சஞ்சாரம் பண்ணும்போது ரிஷிகேஷ பரியந்தம் இதுக்கு அலக்கநந்தா அப்படின்னு பெயர். இதுக்கப்புறம் அதுக்கு கங்கா அப்படின்னு பேரு. காம் கச்சதி இது கங்கான்னு பேர். அதுல இருந்து ஹரித்வார கஷேத்திரம் வந்ததுலேருந்து அதுக்கு கங்கா அப்படின்னு பேரு. யாரெல்லாம் இங்க ஸ்நானம் பண்றவராலோ அவர்களுக்கு கும்சஹா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி அப்படின்னு பஞ்சமஸ்கந்தத்தில் பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். யாரெல்லாம் வந்து ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு அஸ்வமேத ராஜசூய யாகம் பண்ணின அத்தனை பலமும் வரும். வாஜபேய யாகங்கள்லாம் பண்ணின பலன் வருது இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணினா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் தன் வாக்குனால வர்ணிக்கிறார் இந்த கங்கையினுடைய பெருமையை. அப்படி பரமேஸ்வரனுடைய தலையிலேருந்து 4ஆக பிரிந்து வரா. அதுல முக்கியமான இந்த தட்சிண திக்கில் வரக்கூடிய இந்த அலக்கநந்தாக்கு அப்பேற்பட்ட மகாத்மியம்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த கங்கையும் கிளம்பி வரா. அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய தலையிலேந்து வந்த அந்த அலக்கநந்தா தான் இந்த ஹரித்வார கஷேத்திரத்துக்கு வரும்போது கங்கையாக மாறுறா. இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த கங்கா ஜனகம் அப்படின்றது இந்த 9வது அத்தியாயத்துல 9வது ஸ்கந்தத்துல வருது. இப்படி எல்லா விஷயங்களும் பகவான் ஏற்றுக்கொள்வது போல நம்ம என்னைக்கு யாத்திரை இந்த ஹரித்வார கஷேத்திரத்துல தங்கிட்டு கங்கையில ஸ்நானம் பண்றோமோ அன்னைக்கு வந்து இந்த கங்கா ஜனகம் இந்த மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு ஸ்நானம் பண்றதுன்றது அது ஒரு விசேஷம் இல்லையா? அதனால யாரெல்லாம் இந்த யாத்திரையில கலந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் பரமபாகியம். யாத்திரையில கலந்துக்கலன்னாலும் இதை கேட்கிறவர்களுக்கும் பரமபாகியம். கங்கான்னு ஸ்மரிச்சாலே வந்து அப்படி புண்ணியமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் பகவான் ஏத்துக்கிறது போல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியினுடைய அவதாரம், சரியாக இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வாமன அவதாரம், என்னைக்கு நம்ம யாத்திரை ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு சரியாக வந்து கங்கா ஜனகம், இப்படி எல்லாத்தையுமே பகவத் சங்கல்பத்தினால் நடக்கிறது. அப்பேற்பட்ட கங்கையானவள் பிரவாகமாக சஞ்சரித்து கொண்டு அப்படியே வராலாம். அந்த பகீரதனுடைய பின்னாடி வரலாம். ஏன்னா தன் எத்தனை வருஷமாக எத்தனை தலைமுறையாக கரையேத்தனம்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு இருந்தா அந்த குடும்பத்துல. இப்ப அப்பேற்பட்ட வந்த கங்கையை அங்கங்க அழிச்சுன்னு போயிடக்கூடாதுன்றதுனால இந்த பகீரதனுடைய பின்னாடியே வரலாம். நீ எங்க பின்னாடி வரணும், எங்க பின்னாடி வரணும், இந்த இடத்துல வந்து நீங்க போகணும், அப்படி வர நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டேன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லைன்றதுனால பகீரதன் அப்படியே அழிச்சுன்னு வராராம் ஒவ்வொரு பிராந்தத்திலையும்.
அப்படி தொடர்ந்து 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 வந்து கடைசியாக ஈசான திக்கில் இருக்கிற அந்த கபிலவாச தேவனுடைய ஆசிரமம் வழியாக அந்த கங்கையை கொண்டு வந்து எந்த கங்கையினுடைய ஜலத்தப்பட்டா அந்த 60,000 பேர்களும் கரையேறுவார்கள்னு சொல்லிட்டு 4-5 தலைமுறையாக திண்டாடிட்டு இருக்காலோ அப்பேற்பட்ட அந்த 60,000 பேரையும் இந்த பகீரதன் தன்னுடைய பகீரத தபஸ்னால இந்த கங்கை அழைச்சின் வந்து அந்த பஸ்மத்தோட சேர்த்து அந்த பஸ்மையை கங்கையில கரைச்சி அவர்கள் எல்லோருக்கும் சத்கதியை கொடுத்தார் அப்படின்றது இந்த பகீரதனுடைய சரித்திரம். இப்பேற்பட்ட பகீரதன் தன புத்திரனா இருக்கக்கூடிய ஸ்ருதன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு பரம சந்திருப்தியாக பெரியோர்கள்லாம் கரையேற்றணும்ன்றதுனால அந்த சந்திருப்தியோட மேல அவர் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை தியானம் பண்ணி அவர் பகவானுடைய சரணாரவிந்தத்தை சேர்ந்தார்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த ஸ்ருதன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய நாபன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைந்தார். அந்த நாபன் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய சிந்து தீபன்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைகிறார். அந்த சிந்து தீபன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய ஐதாயுஸ்ன்னு சொல்லக்கூடிய மகான் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைந்தார். ஐதாயுஸ் தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய ருத்துபர்ணன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த ருத்துபர்ணன் யாருன்னா இவன் தான் நலனுடைய சகா. இந்த அவா 2 பேரும் இந்த நலனுக்கு வந்து இந்த 7 நாட்டு சனி பிடிச்ச போது அந்த ருத்துபர்ணன் கிட்ட வண்டி ஓட்டின்னு இருந்தாராம் இந்த நலன் அப்படின்றவர். அங்க சமைச்சு கொண்டு இப்படி அந்த கஷ்டப்பட்ட காலம்னு இந்த நலன் தமயந்தின்னு இப்படி ஒரு பரம புண்ணியமான சரித்திரம் இருக்கு, நலச்சரித்திரம். அந்த நலச்சரித்திரம் நடக்கும்போது அந்த நலனுக்கு சகாவாக இருந்தவர் இந்த ருத்துபர்ணன். இந்த ருத்துபர்ணன் தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய சர்வகாமன்ட்ட ராஜ்யத்தை படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போனார். அவர் பகவானுடைய திருவடியை அடைந்தார். அந்த சர்வகாமன் தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய சுதாசன்ட்ட ராஜ்யத்தை படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார். இந்த சுதாசன் தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய சௌதாசன்ட்ட ராஜ்யத்தை படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த சௌதாசன் அவருக்கு வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது குருனுடைய சாபத்தினால ராட்சசனா போனார் அப்படின்ன உடனே திருப்பி ராஜா கேள்வி கேட்கிறார், ஏன் இவருக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைத்தது அப்படின்ன உடனே மேல இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சௌதாசன் மகாவீரன் இப்படி தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது சில ராட்சசர்கள் வந்து அப்பப்ப ஹிம்சை பண்றாலாம் இந்த ஜனங்கள் எல்லாரையும் வந்து சாப்பிட்றது அப்படின்னு. அப்படி இதுன்னு இருக்கும்போது தான் காட்டுக்கு போய் மகாவீரனா இருக்கக்கூடிய இவர் சண்டை போட்டு அந்த ராட்சசன் எல்லாம் சம்ஹாரம் பண்றா. அதுல ஒருத்தனை மாத்திரம் மிச்சம் வச்சுட்டாராம், போனா போறது. அவன் யாரோ கிடையாது, இந்த ராட்சசனுடைய தம்பி. அவன் இவரை எப்படியாவது பழிவாங்கணுன்றதுக்காக ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த அந்தப்புறத்திலே வந்து சமைச்சுன்னு இருக்கான், யாருக்கும் தெரியாம. இப்படி ஸ்ராத்த காலம் வந்தது. ஸ்ராத்த காலத்துல அந்த காலத்துல மாம்சம் சாப்பிடுவது உண்டு. வசிஷ்டருக்கு நல்ல பேஷான மாம்சத்தை சித்தம் பண்ணி போடணும்னு முன்னாடி சொல்லி வச்சுட்டான் இந்த சௌதாசன். இவன் இந்த சமயத்துல பழி வாங்கலாம்னு அந்த மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய ராட்சசன் மாம்சம் கொண்டு வைக்கிறானா. அது வந்து சாதாரண மாம்சம் இல்லாதபடிக்கு மனிதர்களுடைய மாம்சத்தை கொண்டு வைக்கிறானா சாப்பிட்றதுக்கு. இப்படி பேஷான ஒரு மாம்சம் பார்த்தா வந்து மனிதர்களுடைய மாம்சம். அதை பார்த்த உடனே வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுது. இப்படி ஒரு தப்பு நடக்கிறதுன்னு நீ கவனிக்காம இருக்கே, ஸ்ராத்த காலத்துல இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இப்படி ஒரு மனிதர்களுடைய மாம்சத்தை கொண்டு வச்சிருக்காலே, இது பார்க்கறதுக்கு தோஷமா இருக்குன்னு தெரிந்துண்டு கண்டுபிடிச்சிட்டார் வசிஷ்டர், இது சரியில்லைன்னு. இப்படி கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே இந்த சௌதாசனை கூப்பிட்டார். எப்போ வந்து இந்த மனுஷ மாம்சத்தெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து ஸ்ராத்தத்துல வைக்கிறது போல நேர்ந்ததோ, அதனால நீ வந்து ராட்சசர்கள்லாம் வந்து மனுஷ மாம்சத்தை அப்படியே சாப்பிடுவார்கள், அப்பேற்பட்ட ராட்சசனாக நீ போக கடவுது அப்படின்னு இவர் சாபத்தை கொடுத்துட்டார் வசிஷ்டர் கோபத்தினால. இப்படி சாபத்தை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விஷயத்தை தெரிஞ்சுட்டு வசிஷ்டர்த்தை வந்து இப்படிலாம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயத்தை சொல்லி கோபப்படுறான். உடனே வசிஷ்டர் கொஞ்சம் சமாதானமாகி, உனக்கு அந்த சாபத்தை 12 வருஷமாக மாத்திடுறேன், நீ 12 வருஷம் காட்டுல இருந்து கொண்டு ராட்சசனாக இருப்பாய், அதுக்கப்புறம் நீ வந்துடுவேன்னு இப்படி வசிஷ்டர் அந்த சாபத்தை தளர்த்தி விட்டார். ஆனா இவருக்கு கோபம் தாங்கல. என்னையே நீ சபிக்கிறீரா, நான் ஒரு தப்பும் பண்ணல, நியாயமா இருந்த என்ன நீ சபிக்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜலத்தை எடுத்துட்டு குருவை சபிக்கிறதுக்காக ஜலத்தை எடுக்கிறார்.
அவரும் தபஸ்வி தானே. அந்த ஜலமானது கொதிக்கிறது, குருவை சபிக்கணும்னு இப்படி சபிச்சு கையில ஜலம் எடுக்கும்போது தன்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய பரம தர்மிஷ்ட மதயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து தடுக்கிறாளாம். குருவை போய் சபிக்கலாமா, இப்படி சபிச்சேன்னா நமக்கு தான் க்ஷேமகரம் இல்லை, ஏதோ ஒரு பிராரப்தவசாத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிராரப்தம் வந்துடுத்து, நீங்க கோபிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்த்தாவை சமாதானம் பண்றா. அப்புறம் அவர் கையில எடுத்து சபிச்சுட்டாரோன்னு சபிக்கணும்னு எடுத்தாரோ அந்த ஜலமானது கொதிக்கிறது. அதனால என்ன பண்ணார்னா அது குருக்கு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி தன்னுடைய கால்லயே விட்டுக்கிறார் அந்த ஜலத்தை. அப்படி விட்டதுனாலதான் ஜென்மா முழுக்க அவருக்கு அந்த கால் கருப்பா இருந்தது அப்படின்னு. அதனால அவருக்கு இன்னொரு ஒரு பெயரும் உண்டு, கல்மாஷாங்கிரி அப்படின்னு பெயர். கல்மாஷம்னா பாப்பம், அங்கிரின்னா கால். அந்த மாதிரி பாபமா இருக்கக்கூடிய அந்த பாப ரூபமா இருக்கக்கூடிய அந்த கால் அது எப்பொழுதுமே அது வந்து கருப்பா இருந்ததுன்னு இப்படி ஒரு பெயர். இப்படி குருவை சபிக்க கூடாதுன்னு அந்த மதயந்தி சமாதானப்படுத்தி கொடுத்த சாபத்தை சிரசா வகிச்சு இப்படி அதை சாபத்தை முடிச்சுட்டு வருவோம்னு அவரும் அவருடைய வசிஷ்டருடைய வாக்கு அதை சொன்ன உடனே அவருக்கும் சாபத்துவமானது வந்துடுது. இப்போ அந்த எல்லையில காட்டுகளை போய் 12 வருஷம் தான் வந்து இருந்துட்டு வரணும்னு கிளம்பிட்டார் இந்த சௌதாசன்ற கூடிய ராஜா. இப்படி ராட்சசனாக இருந்து கொண்டு இருக்கும்போது அப்ப என்ன நடக்கிறதுன்னா, ஒரு தம்பதிகள், ஒரு பிராமண தம்பதிகள் அப்பதான் வந்து விவாகம் ஆயிருக்கு. மேல குடும்பத்தோட புத்திரனை பெற்றுக்கொண்டு தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி கொண்டு சௌக்கியமா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி இப்பதான் மேல குடும்பம் நடத்தணும்னு தம்பதிகளாக அப்படி கிளம்பி வரார்கள் அந்த காட்டு வழியாக. இப்படி தனியா வரும்போது இந்த ராட்சச ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த சௌதாசன் கிட்ட மாட்டின்றார்கள் அவ 2 பேரும். அந்த தம்பதிகள் மாட்டின்டா மேல அந்த தம்பதிகள்லாம் ஆணா இருக்கக்கூடிய அந்த பிராமணனை இந்த ராட்சச ரூபத்தில் இருக்கிற இந்த சௌதாச சக்கரவர்த்தி அவரை எடுத்து சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணி அவனை பிடிச்ச உடனே அந்த அம்மா கதறா, நீர் வந்து இப்படிலாம் தப்பு கூடாது, நீர் ராட்சசன் இல்லை, நீர் வந்து இந்த உலகத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய இந்த பூமண்டலத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி சௌதாசர், வசிஷ்டருடைய சாபத்தினால நீங்க இப்படி இருக்கீள், நீங்க தப்பு பண்ணிடாதீங்கோ, என்னை விட்டுடுங்கோ, இவரோட சேர்ந்துட்டு நாங்க குடும்பம் நடத்திட்டு எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு இப்படி இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க குடும்பம் நடத்துறதுக்காக கிளம்பியிருக்கோம், இவரை நீங்க விட்டுடணும், நீங்க வந்து ராட்சசனும் இல்லை, நீங்க சௌதாசன், இத்தனை விஷயத்தையும் அந்த அம்மா பயந்துட்டே சொல்றாராம். அந்த ராட்சச ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த சௌதாசனை பார்த்து, இந்த ராட்சச ரூபத்துல இருக்கிறதுனால இந்த தர்மங்கள்லாம் அவருக்கு மனசுல எதுவுமே படல. இப்படி இந்த அம்மா இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனையும் காதுல வாங்காதபடிக்கு ஒரு புலி வந்து ஒரு பசுவை எந்த தயமும் இல்லாம எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி அந்த பிராமணனை சாப்பிட்டு அந்த மாம்சத்தை எல்லாத்தையும் நிசேஷமா சாப்பிட்டு அந்த ராட்சச ரூபத்துல இருக்கிற இந்த சௌதாசன் அந்த எலும்புகள்லாம் கீழே போட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். அந்த எலும்புகள்லாம் சேகரிச்சுக்கிறா. அப்படி கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ராட்சசன் வந்து சௌக்கியமா இருக்கக்கூடிய நாம மேல சௌக்கியமா இருக்க போறோம்னு நினைச்சுட்டு இருக்கும் போது அந்த கணவனை சாப்பிட்டான்னா அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தப்பட்டு மேல தனக்கு வாழணும்ன்ற இஷ்டமே இல்லை. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சௌதாசனை பார்த்து ஒரு சாபத்தை கொடுக்குறா. நீ வந்து ராட்சச ரூபத்துல இருந்து கொண்டு எப்போ வந்து என் கடமனோட இருந்துட்டு நான் சௌக்கியமா இருந்து கொண்டு எனக்கு புத்திரபாகியம்லாம் வந்து நான் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நீ அழித்தாயோ, அதே போல நீர் இந்த சாபம் நீங்கினதுக்கு அப்புறம் ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கும் போது நீர் காமத்தினால உன் மனைவியை போய் நீ அடையும் போது உன் உயிரானது போயிடும், இந்த ஜென்மத்துக்கு உனக்கு ஸ்திரீ சுகமே கிடையாது அப்படின்றது போல ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அந்த அஸ்தியெல்லாம் சேகரித்து அந்த அஸ்தி எல்லாத்துக்கும் சம்ஸ்காரம் பண்ணி அதை இப்படி எரியும் போது அதோட சேர்ந்து தன் உயிரையும் தியாகம் பண்ணினா அப்பேற்பட்ட பதிவிரதை. வசிஷ்டருடைய சாபத்தினால 12 வருஷம் இந்த சாபத்தை முடித்து கொண்டு தான் ராஜ்ய பரிபாலனத்துக்கு வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப மதயந்தியிடம் சௌக்கியமா இருக்கலான்னு போய் மதயந்தி அணுகும் போது மதயந்தி சொல்லிடுறா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டா. இந்த மாதிரி இப்ப வந்து இந்த ஒரு சுகத்துக்காக நம்ம சேர்ந்தோமே ஆனால் இவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு தெரிந்து கொண்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, உங்களுக்கு தெரியாது, நீர் ராட்சசனா இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கீர், அதனால மேல இந்த தப்பு நடக்கக்கூடாது, நீங்க உயிரோட இருக்கணும், உங்களுடைய பரிபாலனை இந்த ராஜ்யத்துக்கு தேவைன்னு அந்த மதயந்தி தர்மத்தகா தன்னுடைய பர்த்தாக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாராம். எப்படி ஒரு அந்த மனோபக்கம் பாருங்கோ அந்த அம்மாக்கு. மேல அவரும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அவருக்குமே வந்து இந்த சூரியவம்சத்து ராஜா தானே,
அதனால ஏதோ ஒரு பாப்பம் பண்ணதுனால இப்படிலாம் வருதுன்னு தெரிந்து கொண்டார். அவரும் ஸ்திரீ சுகத்தை விட்டார். அப்புறம் வசிஷ்டர்கிட்ட ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு புத்திரன் வேணுமே அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணின உடனே வசிஷ்டர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை இவர் மூலியமாக அந்த பாரிய கிட்ட சொன்ன உடனே அந்த பாரியக்கு மந்திர பலத்தினாலேயே ஒரு குழந்தையானது உண்டாருது. அந்த கர்ப்பம் பார்த்தா எப்பயுமே ஒரு கர்ப்பம் 10 மாசம் இருக்கும், வெளில வந்துருமோனோ. அவர் பார்க்கிறார்கள், ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி 7 வருஷம் ஆயிடுதான். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வெளியே வரமாட்டேங்கிறது. 7 வருஷமா அந்த குழந்தை இருக்கு, உள்ள உயிரோடையும் இருக்கு. என்னடா இது பிரசவிக்கவே மாட்டேங்கிறதே அப்படின்னு அப்படி ஒரு பாதையோட இருக்கலாம் அந்த அம்மா. ஆச்சரியம் பாருங்க, ஒரு 10 மாசம் அந்த குழந்தைய வயத்துல தாங்கிண்டு எப்படா அந்த குழந்தைய வெளில வரும்னு நாட்கள் எண்ணின்னு இருக்கா எல்லா ஸ்திரீகளும். ஆனா இப்ப பாருங்க, 7 வருஷம் இந்த அம்மா ஒரே குழந்தைய இப்படி தரிக்கிறது போல பகவத் சங்கல்பம் நடக்கிறது. உடனே இப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தார் வசிஷ்டர். அவரும் பார்க்கிறார் பிறக்கும்னு. இது சரிவாராதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்துக்கிறாராம். அந்த கல்லை எடுத்துன்னு வந்து அந்த கர்ப்பமானது நல்ல வளர்ந்து கல்லு போல இருக்கு. அந்த ஒரு சூக்ஷமான ஒரு இடத்துல அந்த கல்லை எடுத்து ஒரு அடி அடிக்கிறார். அந்த கல்லை எடுத்து அந்த கர்ப்பத்தை ஒரு அடி அடிக்கிறார். அவர் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிசு அந்த கர்ப்பத்திலேருந்து வெளில வருது. இந்த கல்லுனால அடிச்சு பிறந்ததுனாலேயே அந்த சௌதாசனுடைய அந்த பையனுக்கு அஸ்மகன் அப்படின்னு பேர். இந்த அஸ்மகன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அஸ்மகன்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அந்த சௌதாசன் தான் காட்டுக்கு போய் மதயந்தியோட சேர்ந்து தியானம் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த அஸ்மகன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கணும் தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய மூலகண்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவான் அடைகிறார். இந்த மூலகனுக்கு இன்னொரு பேர் வேற இருக்கு, நாரீ கவச்சன்னு பேர். ஏன்னா இந்த பரசுராமர் க்ஷத்ரிய பூண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தி க்ஷத்ரியால சம்ஹாரம் பண்ணும் போது சில ஸ்திரீகள்னால இவர் காப்பாற்றப்பட்டாரா இந்த மூலகன் அந்த பரசுராமர்கிட்ட இருந்து. அதனால ஸ்திரீகள்னால காப்பாற்றப்பட்டதுனால இவருக்கு நாரீ கவச்சன் அப்படின்னு இன்னொரு பெயர். இந்த மூலகனுடைய புத்திரன் தசரதன். இவர் யாருன்னா ராமச்சந்திர பிரபுனுடைய அப்பா தசரதன் இல்ல, அவன் முன்னோர்கள்ல இருந்த தசரதன். அந்த தசரதன்ட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவரு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடிய அடையறார் இந்த மூலகன். இந்த தசரதன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய ஐடவிடனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவான் அடையறார். அந்த ஐடவிடன் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய விஸ்வசகனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடையறார். இந்த விஸ்வசகனுடைய மகன்தான் பரம பாகவதோத்தவர், பராக்கிரமசாலி, ஞானி, நல்ல வைராக்கிய சம்பன்னன், விவேகனா இருக்கக்கூடிய கட்வாங்கன். இந்த கட்வாங்கனுடைய கதையை தான் பிரம்மனிஷ்டால் பரீட்சத்துக்கு அபயம் கொடுத்து தித்திய ஸ்கந்த ஆரம்பத்துல சொல்ற. அப்பேற்பட்ட கட்வாங்கன் இந்த ராமச்சந்திர பிரபுனுடைய வம்சத்துல வந்த மகான். இவர் என்ன தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்றாரா, இவர் வீரம் பராக்கிரமத்தெல்லாம் பார்த்து இந்திரன் தெரிஞ்சு வச்சுட்டானா பின்னாடி நம்மளுக்கு உபயோகப்படுவார் இவர் அப்படின்னு. இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அசுரர்கள் வந்து ரொம்ப கோரமாக சண்டை போடுறார்கள். அவ கூட ஜெயிக்கவே முடியல, திரும்பவும் சண்டை போட வரான்னு தெரிஞ்சுட்டு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரா இந்த கட்வாங்கன்ட்ட, நீர் தான் வந்து ஜெயித்து கொடுக்கணும்னு. பேஷா வரேன்னு இந்த கட்வாங்கன் வர்றாரு. அபாரமா யுத்தம் பண்ணி அசுரர்கள் எல்லோரையும் நிர்மூலமாக விரட்டி துறைக்கிறாராம். இந்திரன் பார்த்து பரம சந்தோஷப்படுறார். இந்திரனும் கூட சகாயம் பண்றான். அப்படி ஒரு அபாரமான யுத்தம் நடக்கிறது. அசுரர்கள் எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இப்படி அந்த தேவர்களுக்கு ஜெயம் வந்த உடனே தேவனா இருக்கிறதுனால இந்திரன் நீர் ஏதாவது வரன் கேளும் அப்படின்னு வரன் கேட்கிறார் அந்த கட்வாங்கன்ட்ட. கட்வாங்கன் பார்த்தார், அவர் வந்துதான் இவனுக்கே ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். ஆனாலும் தேவனா இருக்கிறதுனால மரியாதை கொடுக்கணும்னு எனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பகவத் கிருப்பையில எல்லாமே இருக்கு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்லணும்னா சொல்லு, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னார். என்னது அப்படின்ன உடனே நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன் இந்த சரீரத்தோட அப்படின்னு கேட்குற. இந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கணும், எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்னு. அதே கேள்விதான் அவருக்கும் தோன்றது. அப்படியே இந்திரன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோஜனை பண்ணிட்டு, இதை தவிர வேற எதை வேணாலும் கேளுங்கோ அப்படின்னா. உடனே இது சொல்ல முடியும்னா சொல்லி, இல்லாட்டி தேவையில்லை அப்படின்னு. உடனே இந்திரன் சொல்லக்கூடாதுன்றது இல்லை, நீர் இப்போ சொர்க்கலோகத்துல இருக்கிய, நீர் எப்போ பூலோகத்துல கால் எடுத்து வைக்கிறீரோ அப்பதான் உங்களோட ஆயுஷ் கணக்கு ஆரம்பம். இப்படிலாம் நீங்க வந்து சண்டை போடும்போது உங்களுடைய சுவாச பிரசுவாச கணக்கு, உங்களுடைய பூலோகத்துல நீங்க இத்தனை நாள் வாழ்ந்ததெல்லாம் கணக்குல சேராது.
அதனால நீ எப்போ பூலோகத்துல கால் எடுத்து வைக்கிறீர்களோ அதுலேருந்து 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்த காலம்தான் நீங்க உயிரோட இருப்பேல் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சொல்லிட்டு வருத்தமும் படுறான், இப்படி இருக்கு சுவாமி, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. உடனே இந்திரன் ஒரு ஆஃபரும் பண்றாராம், நீங்கள் வேணா இங்கே இருந்து கொள்ளலாம்ன்றானா. அந்த விருத்தமாக அப்படி அவர்கள் மனுஷர்களை இங்க வைத்துக்க கூடாது, ஆனா இப்படி ஒரு சகாயம் பண்ணதுனால நீங்க பூலோகத்துக்கே போக வேண்டாம், உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ இங்க இருந்துக்கோங்க, நீங்க எப்பேற்பட்ட சகாயம் பண்ணியிருக்கல எனக்கு, இது கூட நான் பண்ணலான்னா என்னன்னு இப்படி கூட ஒன்று சொல்றாலாம். சொர்க்கம் 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 சொட்டு சொர்க்கத்துல எப்படி ஒரு சௌக்கியம், நீ பூலோகத்துக்கே போக வேண்டாம், அங்க உன் உயிருக்கு ஆபத்து, நீ இங்கே இருந்துட்டு உன்னை நான் நன்னா கவனிச்சுக்கிறேன்னா எல்லாரும் நல்ல ஒரு ரூமை கிடைச்சதுன்னா அதுல உட்காந்துன்னு சந்தோஷமா தானே இருப்பா. ஆனா விவேக வைராக்கியத்தோட யோசிச்சு பார்த்தார், உன்னால எவ்வளவு நாள் என்னை காப்பாற்ற முடியும், இன்னைக்கோ ஒரு நாள் நான் போய் தான் ஆகணும், ஏதோ ஒரு காரணத்தினாக போகதானே போகணும், அப்ப போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா அது பகவான் இப்படிதான் தீர்மானம் பண்ணியிருக்காருன்னா அதை போய் தடுக்கிறது சரியில்லை, வேற எது மூலியமாவது வரும். அதனால எனக்கு இந்த சொர்க்கத்துல இருந்து கொண்டு இந்த போகபோக்கியத்தை அனுபவிக்கணும்னு 1% கூட என் மனசுல கிடையாது. உடனே அந்த இந்திரனுடைய ரதத்தை கேட்கிற, உன்னுடைய மாதலியோட அந்த ரதத்தை எனக்கு பூலோகத்துல அனுப்பு அப்படின்னு. உடனே கடைசி காலமா இருக்கிறதுனால இருக்கிறது சில மணி நேரம், அதனால இந்த ரதம் வேகத்துல போய் அங்க போய் சந்தோஷமா இருக்க போறான்னு நினைச்சுட்டு ரதத்தை கொண்டு நிறுத்துறான் அந்த மாதலி. அதுல கட்வாங்கன் ஏறி கொண்டு அயோத்திக்கு போவார்னு பார்த்தா அயோத்திக்கு போகலையா, பரம பவித்திரமா இருக்கக்கூடிய கங்கா தீரத்துக்கு அந்த ரதத்தை விட சொன்னாராம். என்ன ஆச்சரியமா நீ பாக்குறியா இந்திரான்னா, ஆமா எதுக்குன்னா மேல இதெல்லாம் 1.5 மணி நேரம் தான் உயிரோட இருப்பேன்னு தெரிஞ்சுட்டு சம்சாரத்துல போய் யாராவது மாட்டிப்பாளா, அவாவா தன் காரியத்தை பாத்துக்கிறா, புத்திரர்கள் எல்லாம் இருக்கா, அவாவாளுக்கு என்ன பண்ணணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்ன்றது அவாவாளுக்கு தெரியும், மேல நான் என்ன கரையேற்றிக்கணும், 1.5 மணி நேரம் தான் இருக்குன்னு தெரிந்து கொண்டு இதுக்கு மேல ஒரு க்ஷணம் கூட நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா அங்கேருந்து கிளம்பி கங்காத்வாரம் உபேயாய அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்றாரு. அவர் அங்கங்க போலையாம், நேரா கங்கா தீரத்துக்கு தான் வராராம். தீர்மானமா இந்த கங்கா நதிக்கரையில எங்கேயாவது ஒரு சத்சங்கம் நடக்கும், யாராவது பகவத்குணம் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு அப்படி தேடிட்டு வராராம். அப்படி பார்த்தா சில மகான்கள் உட்கார்ந்துண்டு அங்க பகவத்குணத்தை வருஷிச்சுட்டு இருக்கும் போது சாதுக்களோட சாதுக்களாக உட்கார்ந்து கொண்டு கடைசி சுவாசத்துல அந்த பகவத்குணத்தை கேட்டதுனால பகவத்குணம் கேட்டுண்டே அவர் உயிரானது பிரிந்தது. வைகுண்டத்திலேருந்து விமானம் இந்த கட்வாங்கன் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணிடலாம், எல்லோரும் மாதிரி பகவத் பிராப்தி இல்லை அவருக்கு, பகவத்குண ஸ்ரவண மாத்திரத்திலேயே அவருக்கு வைகுண்டத்திலேருந்து விமானம் அவர் வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்றது இந்த கட்வாங்க ராஜாவனுடைய பரம புண்ணியமான சரித்திரம். பேர்பட்ட பரம புண்ணியாத்மாவா இருக்கக்கூடிய கட்வாங்கன்னு சொல்லிதான் பரீட்சித் மகாராஜாவே பிரம்மனிஷ்டால் சமாதானப்படுத்துறார். இவர் 1.5 மணி நேரத்துல வைகுண்டத்துக்கு போனார்ப்பா, அதனால உனக்கு 7 நாட்கள் இருக்கு, அதனால இந்த பகவத் குணத்தை வருஷிச்சு கண்ணை முடினா உனக்கு கிருஷ்ணரை ஹிருதயத்துல தெரியறது போல நான் பண்ணிடுறேன், கவலைப்படாதேன்னு அபயம் கொடுத்து இந்த பரம புண்ணியாத்மாவா இருக்கக்கூடிய இந்த கட்வாங்கனுடைய கதையை தான் பிரம்மனிஷ்டாலும் உதாரணமாக சொல்றார். அப்பேற்பட்ட கட்வாங்கன் தான் வைகுண்ட அடைந்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாருது. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச நவமோऽध्यायः ஸ்ரீசுக உவாச अंशुमांश्च तपस्तेऽपि गङ्गानयन काम्यया कालं महान्तं नाशक्नोत् ततः कालेन संस्थितः दिलीपः तत्सुतस्तद्वत् अशक्तः कालमेयिवान् भगीरथः तस्य पुत्रः तेपेस सुमहत्तपः दर्शयामास तं देवी प्रसन्ना वरदास्मिते इत्युक्तः स्वम् अभिप्रायं शशंस अवनतो नृपः कोऽपि धारयिता वेगं पतन्त्यामे महीतले अन्यथा भूतलं भित्त्वा नृपयास्येरसातलं किं चाहं न भुवं यास्ये न रामय्यां ऋजन्त्यघं मृजामि तदगं कुत्र राजन् तत्र विचिन्त्यताम्. भगीरथोवाच
साधवो न्यासिनः शान्ताः ब्रह्मिष्ठाः लोकपावनाः हरन्त्यघं तीङ्गसङ्गात् तेष्वास्ते ह्यघभिद्धरिः धारयिष्यति ते वेगं रुद्रस्त्वात्मा शरीरिणाम् यस्मिन्नोतमिदं प्रोतं विश्वं शाटीव तन्तुषु इत्युक्त्वा स नृपो देवं तपसा तोषयच्छिवं कालेन अल्पीयसा राजन् तस्येषः समतुष्यता तथेति राज्ञाभिहितं सर्वलोकहितः शिवः दधार अवहितो गंगां पादपूतजलां हरेः भगीरथः स राजर्षिः निन्ये भुवनपावनीं यत्र स्वपितॄणां देहाः भस्मीभूता श्मशेरते रथेन वायुवेगेन प्रयान्तमनुधावति देशान् पुनन्ति निर्दग्धान् आसिञ्चत् सगरात्मजान् यज्जल स्पर्शमात्रेण ब्रह्मदण्डहता अपि सगरात्मजा दिवं जग्मुः केवलं देहभस्मभिः भस्मीभूताङ्गसङ्गेन स्वर्याताः सगरात्मजाः किं पुनः श्रद्धया देवीं ये सेवन्ते धृतव्रताः न ह्येतत् परमाश्चर्यं स्वर्धुन्या यदि होदितम् अनन्तचरणाम्भोज प्रसूताया भवच्छिदः सन्निवेश्य मनो यस्मिन् श्रद्धया मुनयो अमलाः त्रैगुण्यं दुस्त्यजं हित्वा सद्यो यातास्तदात्मतां श्रुतो भगीरथाज्जज्ञे तस्य नाभः अपरो अभवत् सिन्धुद्वीपः ततस्तस्मात् अयुतायुः ततो अभवत् ऋतुपर्णः नलसखः यो अश्वविद्यामयान्नलात् दत्त्वाक्षहृदयं चास्मै सर्वकामस्तु तत्सुतः ततः सुदासः तत्पुत्रः मदयन्तीपतिर्नृपा आहुः मित्रसहं यं वै कल्माषाङ्घ्रिम् उत क्वचित् वसिष्ठशापात् रक्षोभूत् अनपत्यः स्वकर्मणा राजोवाच किं निमित्तः गुरोः शापः सौदासस्य महात्मनः एतद्वेदितुमिच्छामः कथ्यतां नरको यदि श्रीशुक उवाच सौदासः मृगयां किञ्चित् चरन् रक्षो जघानः मुमोच भ्रातरं सोऽथ गतः प्रतिचिकीर्षया सचिन्तयन् अघं राज्ञः सूदरूपधरो गृहे गुरवे भोक्तुकामाय पक्त्वा निन्ये
नरामिषं परिवेक्ष्यमाणं भगवान् विलोक्य अभक्ष्यमञ्जसा राजानम् अशपत् क्रुद्धः रक्षो ह्येवं भविष्यसि रक्षः कृतं तद्विदित्वा चक्रे 12 वार्षिकम् सोऽप्यापो अञ्जलिनादाय गुरुं शप्तुं समुद्यतः वारितो मदयन्त्यापः रुशतीः पादयोर्जहो दिशः खम् अवनीं सर्वं पश्यन् जीवमयं नृपः राक्षसं भावमापन्नः पादे कल्माषतां गतः व्यवायकाले ददृशे वनौको दम्पती द्विजौ क्षुधार्तो जगृहे विप्रम् तत्पत्नी आहाकृतार्थवत् न भवान् राक्षसः साक्षात् इक्ष्वाकूणां महारथः मदयन्त्याः पतिर्वीरा नाधर्मं कर्तुमर्हसि देहि मे अपत्यकामायाः अकृतार्थं पतिं द्विजं देहोऽयं मानुषो राजन् पुरुषस्य अखिलार्थदः तस्मादस्य वधो वीरा सर्वार्थवध उच्यते एष हि ब्राह्मणो विद्वान् तपःशीलगुणान्वितः आरिराधयिषुः ब्रह्म महापुरुषसंज्ञितं सर्वभूतात्मभावेन भूतेषु अन्तर्हितं गुणैः सोऽयं ब्रह्मर्षिवर्यस्ते राजर्षि प्रवराद्विभो कथमर्हति धर्मज्ञा वधं पितुरिवात्मजः तस्य साधोरपापस्य भ्रूणस्य ब्रह्मवादिनः कथं वधं यथा बभ्रोः मन्यते सन्मतो भवान् यद्ययं क्रियते भक्षः तर्हि मां खाद पूर्वतः न जीविष्ये विनायेन क्षणं च मृतकं यथा एवं करुणभाषिण्या विलपन्त्या अनाथवत् व्याघ्रः पशुमिवाखादत् सौदासः शापमोहितः ब्राह्मणी वीक्ष्य दिधिषुं पुरुषादेन भक्षितम् शोचन्ति आत्मानमुर्वीशम् अशपत् कुपिता सती यस्मान्मे भक्षितः पापः कामार्तायाः पतिस्त्वया तवापि मृत्युः आधानात् अकृतप्रज्ञदर्शितः एवं मित्रसहं शप्त्वा पतिलोकपरायणा तदस्थीनि समिद्धे अग्नौ प्रास्य भर्तृगतिं गता विशापो 12 मैथुनाय समुद्यतः विज्ञाय ब्राह्मणी शापं महिष्यास निवारितः तत ऊर्ध्वं सतत्याज स्त्रीसुखं
कर्मणा प्रजाः वसिष्ठः तदनुज्ञातो मदयन्त्यां प्रजामधात् सा वै सप्तसमागर्भम् अबिभ्रत् नव्यजायता जघ्ने अश्मना उदरं तस्याः सोष्मकः तेन कथ्यते अश्मकात् मूलको जज्ञे यस्त्रीभिः परिरक्षितः नारीकवच इत्युक्तः निक्षत्रे मूलको अभवत् ततो दशरथस्तस्मात् पुत्र ऐडविडस्ततः राजा विश्वसहो यस्य खट्वाङ्गः चक्रवर्त्यभूत् यो देवैः अर्चितो दैत्यान् अवधीद् युधि दुर्जयः मुहूर्तमायुः ज्ञात्वैत्य स्वपुरं सन्दधे मनः न मे ब्रह्मकुलात् प्राणाः कुलदैवान्न चात्मजाः न श्रियो न महीराजन् न दाराश्च अतिवल्लभाः न बाल्येऽपि मतिर्मह्यम् अधर्मे रमते क्वचित् नापश्यम् उत्तमश्लोकात् अन्यत् किञ्चन वस्त्वहं देवैः कामवरो दत्तः मह्यं त्रिभुवनेश्वरैः न वृणे तमहं कामं भूतभावनभावनः ये विक्षिप्त इन्द्रियधियः देवास्ते स्वहृदि स्थितं न विन्दन्ति प्रियं शश्वत् आत्मानं किमुता परे अथेष मायारचितेषु सङ्गम् गुणेषु गन्धर्व पुरोपमेषु रूढं प्रकृत्या आत्मनि विश्वकर्तुः भावेन हित्वा तमहं प्रपद्ये इति व्यवसितो बुद्ध्या नारायणगृहीतया हित्वा अन्यभावम् अज्ञानं ततः स्वं भावमाश्रितः यत्तद्ब्रह्म परं सूक्ष्मम् अशून्यं शून्यकल्पितं भगवान् वासुदेवेति यं गृह्णन्ति सात्वताः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे सूर्यवंशानुवर्णने नवमोऽध्यायः।